Next, bioremediation. Okay, bioremediation. The use of naturally occurring or genetically engineered microorganism to reduce or degrade pollutants is called bioremediation. Okay, another remedies. And the remedies mean நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் இந்த பயாலஜிக்கல், அதாவது மைக்ரோ ஆர்கானிசமும் என்னது ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான், அதனால் நம்ம அதை பயோரெமிடியேஷன். த யூஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் மைக்ரோ ஆர்கானிசம் we are using to reduce or degrade the pollutants is called bioremediation. Bioremediation is less expensive and more suitable than other remediation available. வேறு என்ன அதர் ரெமெடிஸ் இருக்கோ அதை காட்டிலும் இந்த பயோரெமிடியேஷன் என்னது லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்டு மோர் சூட்டபிள். ஏன் நம்ம அப்படி மோர் சூட்டபிள்ன்றோம், அதன் மூலமாக நமக்கு பொல்யூஷன் கிடையாது. It is a group of in situ bioremediation and ex situ bioremediation. In situ bioremediation, treatment of contaminated solid or water in the site. எந்த இடத்துல அந்த கண்டாமினேஷன் நடந்திருக்கோ அதே இடத்துல நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணோம்னா அது இன் சித்து பயோரெமிடியேஷன். இல்லை அந்த இடத்துல இருந்து அந்த சாயிலையோ வாட்டரையோ வேறு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது என்னது எக்ஸ் சித்து பயோரெமிடியேஷன். Okay, so ex situ bioremediation, treatment of contaminated soil or water that is removed from the site and treated. Can you understand all of you? In situ and ex situ bioremediation. Then microorganisms involved in bioremediation. How the microorganisms it is involving in remedies, bioremediation. Aerobic microbes degrade the pollutants in the presence of oxygen. Aerobes nale presence of oxygen. So aerobic microorganism they can degrade the pollutants in the presence of oxygen. They mainly degrade pesticides and hydrocarbons. So mainly they can degrade the pesticides. Pesticides na enna பூச்சிக்கொல்லி மருந்து, ஓகேவா, அந்த இதுலேயும் அண்டு ஹைட்ரோகார்பன்ஸ். Pseudomonas putida is a genetically engineered microorganism. Pseudomonas putida is a genetically engineered microorganism. Then Anandhamohan Chhatrapati obtained the patent for this recombinant bacterial strain. இதிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியல் ஸ்ட்ரெயினுக்கு பேட்டன் ரைட் வாங்கினவர் யார்? ஆனந்த் மோகன் சத்ரபதி. இட் இஸ் எ மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம். என்னது நிறைய இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிளாஸ்மிட்ன்றது என்னது ஒரு வெக்டார். அந்த வெக்டார் உள்ளே பிளாஸ்மிட்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டிஎன்ஏ. இது வெக்டாராக செயல்படுது. இது இட் இஸ் எ மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம். நிறையா ஹைட்ரோகார்பன்ஸை டீக்ரேட் பண்ணக்கூடிய மல்டி பிளாஸ்மிட் இந்த பாக்டீரியாவுக்குள்ளே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. விச் கேன் டைஜஸ்ட் த ஹைட்ரோகார்பன்ஸ் இன் த ஆயில் ஸ்பில்ஸ். ஆயில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஸ்பில்ஸ்லேருந்து அந்த ஆயிலேருந்து ஹைட்ரோகார்பன்ஸை ஃபுல்லாக டீக்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த சூடோமோனாஸ் பொட்டிடான்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியல்ஸுக்கும் அதனுடைய ஸ்ட்ரெயின்ஸுக்கும் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. Okay, then Nitrosomonas europhia. Nitrosomonas europhia is also capable of degrading benzene and a variety of halogenated organic compounds including trichloroethylene and vinyl chloride. Then Nitrosomonas europhia, this is also one of the bacterium. They can degrade the benzene. Then number of variety of halogenated organic compound, ஹாலோஜன் உள்ள ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டீக்ரேட் பண்ணோம். என்னென்னது ட்ரைக்ளோரோஎத்திலின் அண்ட் தென் வீனைல் குளோரைடு, இதெல்லாம் டீக்ரேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த நைட்ரோசோமோனஸ் யூரோஃபியாவுக்கு இருக்குது. தென் எண்டோனெல்லா செகானிசிஸ். எண்டியோனெல்லா செகானிசிஸ் இஸ் கரண்ட்லி ட்ரைடு ஃபார் ரீசைக்ளிங் த பிஇடி பிளாஸ்டிக். ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கை ஓகே இதை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த எண்டோனெல்லா செகானிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறாங்க. These bacteria use இந்த பாக்டீரியா எப்படி அந்த பிளாஸ்டிக்கை டீக்ரேட் பண்ணுதுன்னா என்சைம்ஸ் PETAs என்ற என்சைம் MHETAs என்ற என்சைம்ஸ் மூலமாக with the help of this enzyme this bacteria they can break down this PET plastics okay into terephthalic acids and ethyl glycol. Okay, this terephthalic acids and ethyl glycol also it is using to degrade this plastic PET plastics. Then anaerobic microbes degrade the pollutants in the absence of oxygen. This is aerobic microbes. Then anaerobic microbes degrade the pollutants in the absence of oxygen. Then Decachloromonas aromatica.
Dichloromonas, not deco, Dichloromonas aromatica has the ability to degrade benzene anaerobically and to oxidize toluene and xylene. இந்த கெமிக்கல்ஸை பென்சீன் டொலியன் அண்ட் சைலின்ற கெமிக்கல்ஸை என்ன the absence of ஆக்சிஜன் மூலமாக anaerobic மூலமாக இந்த பாக்டீரியா டிக்ளோரோமோனஸ் aromatica they can oxidize. Then phaneroxete chlorosporium. Phaneroxete chlorosporium, an anaerobic fungus, exhibits strong potential for bioremediation of pesticides. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அந்த பெஸ்டிசைட்ஸை அழிக்கிறதுக்காக டீக்ரேட் பண்ணுறதுக்காக they are using. Okay, pesticides and polyaromatic hydrocarbons, dyes and dinitrotoluene, cyanide, கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் எக்ஸெட்ரா. இதுக்கு பதிலாக நம்ம பயோரெமிடேஷனை நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபங்கஸ் என்னது ஃபெனரோசீட்டே கிரைசோஸ்போரியம்ன்ற அந்த ஃபங்கஸ் and anaerobic fungus exhibit the strong potential for the bioremediation of the pesticides, polyaromatic hydrocarbons, dyes, trinitrotoluene, cyanide, carbon tetrachloride and etc. Then dihalococcide. Okay, dihalococcide சொல்றோம் இல்லையா, அது மாதிரி coccicides, that is a type of a species. Dihalococcide species are responsible for anaerobic bioremediation of toxic trichloroethane to non-toxic ethane. டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ட்ரைக்ளோரோஈத்தேனை நான் டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஈத்தேனை மாற்றுது இந்த ஸ்பீசிஸ் டிஹாலோகாக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீசிஸ். ஓகே, தென் Pestalotiapsis microspora. Pestalotiapsis microspora is a species of endophytic fungus capable of breakdown and digesting polyurethane. So this fungus, it is capable to break down and digest the polyurethane. This makes the fungus a potential candidate for bioremediation projects involving large quantities of plastics. ஸோ நிறையா குவான்டிட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி அதுலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு என்னது எந்த ஃபங்கஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் இட் இஸ் இன்வால்விங் டு டீக்ரேட் த பிளாஸ்டிக்ஸ் ஆல்சோ. We know that plastic is a biodegradable. அதை டீக்ரேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க? they are using the microorganism. Okay, can you understood? PET bottle, plastic bottle. Then for what? Indonilla saccharinase. ஓகே, இண்டோனில்லா சாக்கைனேஸ் அதை வந்து யூஸ் பண்ணி அதில் அந்த பாக்டீரியா வந்து ஒரு பார்ட்டை மட்டும் காமிக்கிறாங்க. இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணோம்னா என்ன, அது பிரேக் டவுன் த PET into the terephthalic acids and ethyl glycol. Then eat the terephthalic acids and ethyl glycol. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணிடுது. அப்போ நம்ம இதை டீக்ரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? So we have completed in this lesson how the microorganisms it is involving in the welfare of a human being, that we have discussed. Okay, the process of bioremediation they have given in the picture. So microorganisms, so oil in the hydrocarbons la enna seydhu, eat oil and other organic contaminants. அது அப்படியே சாப்பிட்ருது. microorganism digest the oil and convert it into the carbon dioxide and water. அதை டைஜஷன் பண்ணி அதை என்னவா மாற்றுது, கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டராக மாற்றுது. ஸோ the microorganism give off carbon dioxide and water. மாற்றினதுக்கப்புறமா இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஏராக வெளியில் போயிடும், அட்மாஸ்பியருக்கு போயிடுவோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ this microbes, how the microorganisms are involving in a human welfare. Okay, thank you students.